சத்குரு மேஷ லக்னம் உள்ளவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். என்ன காரணம்னா, பராக்கிரமத்துக்கெல்லாம் அதிபதி அவங்க தாங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா உட்காந்துட்டா, நான் சொல்கிறது மேஷ லக்னத்தில், அந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டாருன்னு நினச்சிங்க, மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருப்பான். அவன் டாக்டர் ஆகிட்டானா ரொம்ப பெரிய சர்ஜனாக இருப்பான். நேவி ஆஃபீஸர் ஆகிட்டானா பெரிய நேவி ஆஃபீஸர். மிலிட்ரியில் போயிட்டானா பெரிய பிரிகேடியர் ஜென்ரல், அந்த மாதிரி பெரிய போஸ்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸில் போயிட்டால் கூட பெரிய ஃப்ளைட் இன்ஜினியராக இருப்பாங்க. இவங்ககிட்ட எல்லா விதமான நாலேஜ் இருக்கும். கம்ப்யூட்டர் லைனில் போயிட்டாங்கன்னா கம்ப்யூட்டரில் ரொம்ப சிறந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஷார்ட்கட்டாக ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹார்ட்வேர் எல்லா விதமான விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர் என்னென்ன அதில் கிரிட்டிக்கல் திங்ஸ் இருக்குது டக்குன்னு அத்துப்படியாக சால்வ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் மைண்டும் இருக்கும் அண்டு தியரிக்கல் மைண்டும் இருக்கும். எல்லா விதமான நாலேஜ் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு பூர்வ புண்ணியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ஸோ சூரியனோட தேஜஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். அண்டு ஹீமோக்ளோபின் ரொம்ப பவராக இருக்கும் அவங்க உடம்புல. சூரியனோட தேஜஸும் உடம்புல ஸ்பீட்னஸ் செவ்வாயோட ஸ்பீடும் இவங்க கூட அது இருந்து இவங்கள மகா பலசாலியாக மாற்றும். பீமசேனனுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு செவ்வாய் ரொம்ப பவராக இருந்ததுனால தான் அவ்வளோ 1000 யானைகள் பலம் இருந்தது. ஒரு பெரிய மலையை கூட ஒரு நொடியில் சுக்க நூறாக்கிடுவார். அந்தளவுக்கு பவர் இருந்ததுக்கு காரணம் பீமசேனனுக்கு செவ்வாய் தாங்க. இந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்து மேஷ லக்னத்துக்கு கூட சந்திரன் வந்தால் சசி மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்லை உங்களுக்கு எதனா அப்டிக்கல்ஸ் போதா? இல்லை உங்களுக்கு எதனா தேவையில்லாத விஷயங்கள் வருதா? நாங்களும் ஜாதகம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எதனா அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். அவங்க ஜாதகத்தை கொடுத்தா போதும். ஒரு நல்ல சிறந்த ஜோசியக்காரன் அவனே உங்களை பற்றி சொல்லுவான். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சசிமங்கல யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா பெரிய பெரிய தோப்புக்கு அதிபதி, பெரிய பெரிய வீடுங்களுக்கு அதிபதி, எல்லா விதமான மனைகள், எல்லா விதமான தோப்பு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனையும் வாங்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரங்கள். ஆக்டிங் விஷயத்தில் போனாங்கன்னா கூட ஆக்ஷன் ஹீரோஸாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விஜயகாந்த் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ. அது மாதிரி பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோ சரத்குமார், அது மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ரஜினிகிட்ட இருக்கிற ஸ்பீடு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த செவ்வாயோட பராக்கிரமம் தான். இந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா உங்களை மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொண்டு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய ஞானத்தை கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஒரு பலசாலி ஆக்கிடும். பலத்தையும் கொடுத்து, அறிவையும் கொடுத்து, உங்களை எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, உங்களை ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆளாக உட்கார வைக்கக்கூடிய பவர் தாங்க மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னம் ஒருத்தருக்கு இருக்குன்னா மிகப்பெரிய புண்ணியசாலி. அதுலேயும் கிரகங்கள் நல்லா அமைஞ்சிட்டா, சந்திரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்கன்னு நினச்சிங்க. கேந்திரத்தில் திக்பல சஷ்டபலம் பெற்று அப்புறம் நீங்கள் சொல்ல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் ராஜாதி ராஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் மேஷ லக்னம் நம்பர் 1 லக்னம், முதல் லக்னம். இந்த லக்னம் அடையவர்கள் ரொம்ப கிஃப்டட் பர்சன்ஸ். வாழ்க சத்குரு.